வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் டே. ஸோ 7 கழுத வயசாகிடுச்சு, பிறந்த நாள் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசும் சொல்லிச்சு. அப்படி தான் நானும் நினச்சிட்டு சும்மா சிம்பிளாக சரி ஓகே இன்றைக்கி எப்படி விலாக் எதிர்பார்ப்பாங்கன்ட்டு ஸோ விலாக் போடலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடியானேன். மார்னிங் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் சொன்னார், எப்போவுமே சொல்லுவார் அடிக்கடி காக்காவுக்கு ஏதாச்சும் வையின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் விளக்கு போட்டுட்டார். அப்படியே காக்காவுக்கு கொண்டுட்டு போய் பொங்கல் வச்சுருந்தேன், மார்னிங் டிஃபனு. ஸோ வெண்பொங்கல் காக்காவுக்கு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவருக்கு வந்து வெண்பொங்கல் போட்டு சட்னி அண்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டாரு, சூப்பராக இருந்துச்சு. அதை நாங்கள் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே இருக்கட்டும். எனிவே நான் என்ன சொல்கிறேன்னா, வெண்பொங்கல் எப்போவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சூப்பர். பார்சலில் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, எனக்கு சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை தாங்க நான் தம்ப்லைனில் அனுப்பிச்சிருக்கேன். என்னென்னா ஆக்சுவலி அது வந்து நைட் ஷூட்டு. அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார் அந்த நைட் ஷூட்டு நான் போடணுன்னு ஆசைப்பட்டார். ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆசை தான். என்னடா அப்படியெல்லாம் வாங்கி போடுறேன்னு நினைக்காதீங்க, அது ஒரு ஆசை தாங்க. என்ன கொண்டுட்டு போக போகிறோம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மேம். இவங்க வந்து ஒரு 1.5 years வந்து எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் மேம். எனக்கு பிசிஓடி இஷ்யூஸ்லாம் இருந்து அதை வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்க வந்து குச்சனூர் கோயிலில் வந்து இன்றைக்கி டியூட்டியில் இருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்படியே குச்சனூர் கோயிலில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பர்த்டேக்காக தான் இல்லை, நாங்கள் ஆக்சுவலி ஒரு 2 or 3 இது இன்றைக்கியோட 3 week ஆச்சு. ஸோ போயிட்டு சாட்டர்டே போயிட்டு அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ அடிக்கலாம். நெத்தியில் பட்டையை பாருங்கள், ஒன்றும் சொல்லிக்க முடியல. அப்படியே ஒரு செல்ஃபியை போட்டேன். நான் போட்டுக்க இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா என்னோட தேனி மலைச்சாரல் சரிதாக்கா தான். ஆக்சுவலி 1 dayக்கு முன்னாடியே அதை அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ட்ரெஸ்ஸு. இதை தான் நீ வியர் பண்ணணுன்ட்டு. அப்படியே அங்கேருந்து கிளம்பும் போது ஃபஸ்ட்டு ஒரு டீ ஸ்நாக்ஸ் அடிச்சுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, சைபர் க்ரைமில் தேனியில் எஸ்பி ஆஃபீஸில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மேம். இவங்க நான் என்னோடய பேட் கமெண்ட் பேட் இஷ்யூஸ் நிறைய ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது மேம் எனக்கு வந்து இன்ட்ரடியூசிங் கிடச்சிது. பட் மேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என் ஹஸ்பண்டோட அவங்க கும்பிடுற அதே குலதெய்வ கோயிலை கும்பிடுறவங்க தான். ஸோ எனக்கு நாத்தனார் முறையாகிட்டாங்க. ஸோ நெருங்கிற ரிலேட்டிவ் ஆகிட்டோம். அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த விலாகும் நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கதவை சாத்திட்டு இருந்தால் எங்கள் அக்கா வந்துடுச்சு சர்ப்ரைஸாக. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க கையில் வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேக் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லி இவங்களுக்கு ஜிபே பண்ணி அக்கா அங்கேருந்து வர வச்சுட்டாங்க. அது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ரெட் கலர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செமையான சாரீ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது, சூப்பராக இருந்தது. பட் இந்த சாரீ வந்து என்ன சொல்கிறதுனா ஆல்ரெடி ஏற்கனவே ஸோ இந்த சாரீ வியர் பண்ண சொன்னார். பட் ப்ளவுஸ்லாம் எதுவுமே ரெடி பண்ணலைன்றதுனால நான் மார்னிங் போட்டு அந்த ட்ரெஸ்லேயே இருந்துட்டேன். பட் ஈவினிங் பர்த்டேக்கு வந்து வேறு ஒரு சுடி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இது இல்லாமல் ஸோ ஏன்னா எப்பவுமே ஃப்ராக் டைப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அந்த டைப் ஆஃபில் வந்து ஒரு ஃப்ராக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன், கேக் கட் பண்ணேன். அது மட்டும் இல்லைங்க, அக்காவோட செலெக்ஷன் இந்த சாரீ. இது வந்து அக்கா வந்து இந்த சுடி இல்லாமல் யூஸ்வலாகவே எனக்கு சுடியை விட சாரீஸ் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த சாரீ அக்கா வாங்கி கொடுத்தது சரிதாக்கா. ஸோ ரொம்பவே பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது என்னன்னா சிம்பிளாக நீட் செம்மையாக இருந்தது, யூனிக்காகவும் இருந்தது. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு, ஓவரால் கான்ட்ராஸ்ட்டுங்க அது. அதாவது வந்து முந்தியில் கூட அந்த பிங்க் வரல, பட் ப்ளவுஸ் அவ்வளோ பிங்க்கியாக கொடுத்துருந்தாங்க இந்த சாரீக்கு. இது நம்ம இன்ஸ்டா பேஜில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீ. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பொய் சொல்கிறேன். அது யாருன்னு பார்க்குறீங்களா, என்னோடய மக தாங்க, என்னோடய சிஸ்டரோட பொண்ணு அவன். அப்படியே அக்கா மேக்கப் போட்டுட்டு பாப்பாவும் ரெடி ஆகிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொழுந்த பசங்க 2 பேருமே நான் இட்டுன்னு வர சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க 2 பேருமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்க இல்லாமல் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து சடனாக எடுத்த முடிவு. இந்த கேக்கெல்லாம் வாங்கின்னு வருவாங்க, இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்கன்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தது என் ஹஸ்பண்டும் எங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. உண்மையாகவே
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போது கமெண்ட்லேயும் போடுவீங்க, மனசுக்குள்ளேயும் நினைப்பீங்க 7 கழுத வயசாச்சு இப்போல்லாம் இவளுக்கு பர்த்டே தேவையா அப்படின்னுட்டு. என்னங்க பண்ணுறது, கையில் ஏதாவது ஒரு குட்டீஸ் இருந்தால் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ நாங்கள் 2 பேர் வாழ்கிற வாழ்க்கையில் எங்களுக்கு இது சொர்க்கம் மாதிரியாக இருக்குது. மற்றவங்களுக்கு வேணுமா எவ்வளவோ நீங்கள் பின்னாடியும் பேசுகிறீங்க, முன்னாடியும் பேசுகிறீங்க, காது கேட்குற மாதிரி பேசுகிறீங்க, பேசிகிட்டே போங்கங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாருமே ஃபிலிமுக்கு வந்துட்டோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு வந்தோம். இந்த ஃப்ராக்கும் நல்லா இருந்தது. இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பாருங்கள் என்ன நடக்குது. இது என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா அதில் தண்ணி வரலன்னு போட்டு திருக்குன்னு திருக்கி போட்டு ஆட்டுன்னு ஆட்டி ஒழுக்குன்னு ஒழிக்கிறதுக்கு எப்படிடி தண்ணி வரும்னு சொல்லிச்சு. அப்போ கையை குழாவுக்கு நேராக நீட்டுக்கா ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வரும்னு சொன்னேன். ஓ இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிச்சு. உண்மையாகவே எனக்கு தெரியாதுடின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பா இது என்னன்னு கேட்டால் இது ஷவர், அது வந்து வாஷ். இது பக்கத்தில் இன்னொன்று என்ன இருக்கும்னா அந்த வந்து அந்த ஈரத்தை வந்து காய வைக்கிறதுக்கு இயர் வரும், அதுவும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சொல்லி கொடுத்த அக்காவுக்கு தெரியாது ஆக்சுவலி, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்ததுனால. ஸோ அது காமெடியாக ஃபன்னியாக போச்சு. அடுத்து ஸ்நாக்ஸ் டைம், நம்மளோட டைம். ஸோ ஸ்நாக்ஸ் என்ன வாங்கினோம் பார்த்தீங்களா, ஆஸ் யூஷுவல் நம்ம பாப்கார்ன் தானேங்க, பாப்கார்ன் லவர் தானே எல்லோரும். ஸோ பாப்கார்ன் வாங்கிட்டு டீ வாங்கிட்டு அப்படியே நம்ம இடத்துக்கு கிளம்பியாச்சு. படம் ஓகே, ஒன்றும் நார்மல் சொல்லலாம், ஓகே பார்க்கலாம் ஒன்ஸு. நல்லா இருந்தது. இந்த ஃப்ராக் வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஃப்ராக் வந்து சாரியில் கன்வே பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ராக்காக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். அப்படியே என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து